Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about 9th unit. Topic is plant ecology, environment, conservation biology, phytogeography. So in previous class, we discussed about the crypto games. It will be coming under the topic of Rankyer life form. ஸோ இந்த Rankyer life formல வந்து அவர் கிளாஸிஃபை பண்ண ஒரு 3 கைட் ரூல்ஸஸ் என்னென்ன, அந்த லைஃப் ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஹீ ரெகனைசிங் த live life form groups: phanerophytes, hemophytes, hemicryptophytes, cryophytes, அதாவது கிரிப்டோஃபைட்ஸ், தெர்மோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் வந்து கிரிப்டோகம்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ ஃபெனரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஸோ அக்கார்டிங் டு தேர் ஹைட் வந்து இட்ஸ் வில் பி கிளாஸிஃபைட் இன்டு மெகாஃபெனரோஃபைட்ஸ், மீசோஃபெனரோஃபைட்ஸ், மைக்ரோஃபெனரோஃபைட்ஸ் அண்ட் நேனோஃபெனரோஃபைட்ஸ்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து செமிஃபைட்ஸ். ஸோ இந்த ஹெமிஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வில் பி டிவைடட் இன்டு சப்ஃப்ரக்டோஸ் ஹெமிஃபைட்ஸ், பேசிவ் ஹெமிஃபைட்ஸ், ஆக்டிவ் ஹெமிஃபைட்ஸ், குஷன் ஹெமிஃபைட்ஸ் அப்படின்னு 4 கிளாஸிஃபிகேஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிப்டோஃபைட்ஸ் வந்து அதர் நேம் வந்து ஜியோஃபைட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் வில் பி ஹேவிங் த 3 டைப்ஸ்: ஜியோஃபைட்ஸ் ஒன்று, ஹெலோஃபைட்ஸ் ஒன்று, ஹைட்ரோஃபைட்ஸ் ஒன்று. ஸோ இதெல்லாமே வந்து அவரோட கிளாஸிஃபிகேஷன் படி மாறிச்சு. ஸோ ஜியோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ரைசோம் ஜியோஃபைட்ஸு, ஸ்டெம் டியூபர் ஜியோஃபைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஜியோஃபைட்ஸு, ரூட் டியூபர் ஜியோஃபைட்ஸு, டாப் ரூட் ஜியோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து இட்ஸ் வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் பிளாங்க்யூட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் படி வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த நியூ மாடல் கிளாஸிஃபிகேஷன், அதாவது வந்து ரங்கீர் லைஃப் ஃபார்மில் இருந்து நியூ ஃபார்ம் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் வந்து வெஜிடேஷன்ஸ் வச்சு பிரித்து வச்சாங்க. ஸோ அது வந்து ஃபைட்டோ பிளாங்க்டான், ஃபைட்டோ எடாஃபான், எண்டோஃபைட்ஸ், தெரோஃபைட்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸ், ஜியோஃபைட்ஸ் இப்படின்னு நிறைய கிளாஸிஃபிகேஷன் வந்து வந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த பயாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, ஃபைட்டோகெமிக்கல் ஸ்பெக்ட்ரம் என்னென்ன, ஸோ நார்மலாக அந்த ஸ்பெக்ட்ரம்ஸோடைய பர்சன்டேஜ் வந்து என்னென்ன இருக்குது. அதாவது ஃபெனரோஃபைட்ஸில் வந்து 46% இருந்துச்சு, ஹெமிஃபைட்ஸில் வந்து 9% இருந்துச்சு, ஹெமிகிரிப்டோஃபைட்ஸில் வந்து 26% இருந்துச்சு, க்ரையோஃபைட்ஸில் வந்து 6% இருந்துச்சு, தெரோஃபைட்ஸில் வந்து 13% இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரேங்கியர்ஸ் வந்து யூஸ் த லீவ் சைஸ் as the important characteristics in the classifications and classified the plants in the following leaf size classesல வச்சு பார்த்தீங்கன்னா வந்து லீவ் சைஸ் கிளாஸஸில் வந்து லெப்டோஃபில்லு, நானோஃபில்லு, மைக்ரோஃபில், மீசோஃபில், மேக்ரோஃபில், மெகாஃபில்னு சொல்லிட்டு அதோட சைஸை வச்சு டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து remote sensing. So remote sensing of vegetation photo interpretations. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ இந்த ரிமோட் சென்சிங் ஹிஸ்ட்ரி அண்ட் பிரின்சிபல்ஸ் இதோடைய டைப்ஸில் வந்து ஸோ இந்த நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல்ஸில் வந்து என்னென்ன ஹெட்டிங்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிமோட் சென்சிங். ஸோ ரிமோட் சென்சிங்கோட ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், இதோடைய டைப்ஸு, இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம இந்த ரிமோட் சென்சிங் கீழே நம்ம பார்க்க போகிறோம். So first we will discuss about the history of remote sensing. So in the technology of modern remote sensing has a very long history. It's dating back to the end of the 19th century with the invention of the camera. So இது வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து 19th செஞ்சுரியில் வந்து கேமரா இன்வென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டிங் பேக் டு த எண்ட் ஆஃப் த 19th செஞ்சுரி இதோட இதாச்சு. ஸோ இனிஷியலி பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கேமரா தான் வந்து இட்ஸ் யூஸ்டு டு டேக்கிங் த ஃபோட்டோகிராஃப் ஆன் த கிரவுண்ட் வைல் ப்ரொவைடிங் த இப்போ வரைக்கும் என்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மூலமாக வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து அது ப்ரொவைடிங் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ த ஃபெசினேஷன் அண்ட் எக்ஸிஸ்டிங் வே டு கேப்சரிங் த மூமெண்ட்ஸ் இன் டைம் அண்ட் கீப் அ ரெக்கார்ட் ஃபார் த சம்திங் தட் ஹேப்பன். ஸோ விச் லுக்டு மோர் ரியலிஸ்டிக். ஸோ இது வந்து ரொம்ப ரியல் லைஃப்பில் வந்து ஒரு ட்ராயிங் ஆர் பெயிண்டிங் மாதிரி வந்து விச் குட் பி த கேப்சர்டு மச் குயிக்கர் தென் த ட்ராயிங் ஆர் பெயிண்டிங். ஸோ அந்த காலத்தில் எல்லாமே வந்து இந்த ஆன்ஷியன்ட் பீரியடில் எல்லாமே வந்து பிளான்ஸ் ஆகட்டும்,
நம்ம வந்து ஒரு திங்ஸை வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு ரியாலிட்டியை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ராயிங் பண்ணி அந்த ட்ராயிங் மூலமாகவோ பெயிண்டிங் அந்த காலத்தில் இந்த கேவ் பெயிண்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து பெயிண்டிங் மூலமாக வந்து சிற்பங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்ததை விட மோர் ரியலிஸ்டிக்காக வந்து என்னவானா இந்த கேப்சரிங் கேமரா மூலமாக வந்து இட்ஸ் வில் பி குயிக்கர், ஈஸியாக வந்து நம்ம அதை எடுக்க முடிஞ்சிச்சு. So the ideas and practice of the remote sensing first developed in 1840s. So 1840s தான் வந்து first இது develop ஆச்சு. So when it was realized that different and perhaps more revealing view of a particular land space that could be obtained by taking a photograph from the vantage point. So such as an incline or building, and effort were made to look down earth's surface by taking the picture of the earth on camera. So camera use பண்ணி தான் வந்து secured to the threads balloons for the purpose of the topographic mapping. ஸோ அந்த topographic mapping எல்லாமே வந்து இந்த மாதிரி கேமரா எடுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் realized that so airborne perspective gave a completely different view than what was available from the ground. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து நிலத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வியூவாக வந்து இருந்துச்சு. ஸோ த மோஸ்ட் நோவல் பிளாட்ஃபார்ம் அட் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் செஞ்சுரி ஆஃப் த பெர்ஹாப்ஸ் த famed pigeon flight that operated as a novelty in Europe. So by the First World War, camera was mounted on airplanes which providing the aerial view of the fairly large surface areas and was used as a method data and information acquisitions and that invaluable military reconnaissance. So this aerial photography remained the single standard tool for the depicting the surface from the vertical or oblique perspective till the early of 1960. So இப்போ வந்து அந்த 1916 காலத்துல எல்லாமே வந்து they will be using that aerial photography system. It will be remaining the single இதில் வந்து ரிமைன் பண்ணுச்சு. So the history of satellite remote sensing can be traced. So in the early date, the space age both Russian and American ப்ரோக்ராம். ஸோ இந்த இதில் வந்து இந்த செயற்கைக்கோள்கள் அந்த தொலைவு நிலையெல்லாம் வந்து நம்ம அந்த வரலாறு வந்து ரஷ்யா அமெரிக்கா திட்டத்தில் வந்து விண்வெளி காலத்தில் வந்து ஆரம்ப நாட்கள்லேருந்தே வந்து அறிமுகப்படுத்தப்படுறது. ஸோ அந்த விண்கலத்திலேருந்து பார்த்தா பல வகையான உணரிகை பயன்படுத்தி வந்து என்னன்னா வந்து மேற்பரப்பை வந்து படம் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து 2 அணுகுமுறையை வந்து உண்மையில் வந்து தொடங்கினாங்க. ஸோ இது வந்து இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 1946 ஸோ ஆஃப்டர் த வேர்ல்ட் வார் 2 இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் ஜெர்மனியில் இருந்து பெறப்பட்ட V2 ராக்கெட். ஸோ இந்த V2 ராக்கெட் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டது. ஸோ தானியங்கி ஸ்டில் அல்லது மூவிங் கேமராவை வச்சு வந்து நியூ மெக்சிகோவில் ஒயிட் சான்ஸிலிருந்து இங்கேனா வந்து ஒயிட் சான்ஸ்லேருந்து நியூ மெக்சிகோவில் வந்து ஒயிட் சான்ஸில் இருந்து வந்து அதிக உயரத்திற்கு ஏவப்பட்டது. ஸோ இது இருந்தாலும் வந்து இந்த ராக்கெட்டு வந்து ஒருபோதும் வந்து சுற்றுப்பாதை வந்து அடையலை. இந்த ராக்கெட் அனுப்பப்பட்ட ராக்கெட் வந்து சுற்றுப்பாதையை வந்து எந்த இதுலேயுமே வந்து அடையவில்லை அப்படிங்கிறாங்க. எதனால் இந்த சுற்றுப்பாதையை வந்து அடையலை, அதனால் வந்து ஆனால் செல்லும்போது பூமியில் மேற்பரப்பை மட்டும் என்ன பண்ணிச்சாமா அது வந்து புகைப்படம் எடுத்துச்சு. ஸோ 1960 தான் வந்து என்னாச்சுன்னா விண்வெளி திட்டத்தில் வந்து எழுச்சியை தொடர்ந்து வீரர்கள் எல்லாமே வந்து பூமியை வந்து சுற்றி வரும் தங்கள் விண்கலம். ஸோ இந்த பூமியை சுற்றி வர்றதுக்கு வந்து விண்கலனை வந்து ஆஸ்ட்ரோனட்ஸை யூஸ் பண்ணி விண்வெளி வீரர்கள் வந்து பூமியை சுற்றி வந்து விண்கலத்தின் ஜன்னல் வழியாக வந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க.
ஸோ அதுதான் வந்து இட்ஸ் வில் பி எக்ஸ்பிளைன் தட். ஸோ இந்த இதில் வந்து அமெரிக்கன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணினதும் சரி, இந்த V2 மூலமாக தான் வந்து மெயினாக இவங்க அனுப்புனது வந்து அந்த அந்த ஸ்பேஸ் ட்ராவல்ஸில் இருந்து சுற்றி வெளியே வரல. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறதுக்கு நிலாவில் போய் நிலாவில் இறங்க முடியாமல், நிலாவில் இறங்காமல் வெளியே இருந்து அந்த ஜன்னல் வழியாகவே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோஸை வந்து எடுத்திருக்கிறாங்க. So in today, the remote sensing is carried out using the airborne and satellite technology, not only the utilizing the film photography but also the digital camera, scanner and video, as well as radar and தெர்மல் சென்சார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து தொலைநிலை உணர்வுதல், அதாவது இந்த வான்வெளியில் இந்த சேட்டலைட் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தி இருக்குது. ஸோ இது திரைப்பட புகைப்படம் எடுக்கிறது, டிஜிட்டல் கேமரா, ஸ்கேனர், வீடியோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ரேடார், வெப்ப உணர்வுகள், இதெல்லாமே வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஆனால் அன்லைக் த பாஸ்ட், கடந்த காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா தொலைநிலை உணர்வு தான். ஸோ இந்த மின்காந்தத்தை வச்சு, அதாவது இந்த மேக்னெட்டிக் இதை வச்சு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு மட்டும்தான், ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வச்சு மட்டும்தான் வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சு. அதாவது வந்து வெறும் கண்ணால் பார்க்கக்கூடியவை. ஆனால் இந்த சிறப்பு வடிப்பான்கள், புகைப்படம் எடுக்கிறது, உணரிகளை பயன்படுத்த, இந்த சென்சார்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸை வந்து பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் வெறும் மனித கண்ணால் பார்க்க முடியாத நிறமாலைகள், இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாம் வந்து பாகங்கள் வந்து பார்க்கறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இதனால் இன்னைக்கு சுற்றுச்சூழல் வந்து நிர்வகிக்கும் தொலைநிலை உணர்தல் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்கு அடிக்கடி விரைவாக துல்லியமாக புதுப்பித்து தர சேகரிப்பு வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது. ஸோ டுடே த ரிமோட் சென்சிங் இஸ் largely utilized in the environment management with frequently requiring the rapid, accurate and up-to-date data collection. ஸோ அப்பப்போ உடனடியே வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் வந்து, ஸோ நம்ம இது வந்து நம்ம பூமியில் இருக்கிறது. ஸோ நம்ம பூமியில் இருக்கும்போது ஸோ லோ ஆல்டிடியூட் டேட்டாஸ் மூலமாக வந்து இது வந்து ஹையர் ஆல்டிடியூட் டேட்டா, இது வந்து சேட்டலைட். ஸோ ஹையர் ஆல்டிடியூட் டேட்டானா வந்து அந்த பிளைன்ஸ் எல்லாம் பறக்கிற இடம். ஸோ இது வந்து கிரவுண்ட் அப்சர்வேஷன், நம்ம கிரவுண்ட்லேருந்து இப்படி பார்க்குறோம். ஸோ சேட்டலைட்லேருந்து பார்க்கும்போது என்னமா தெரியும்னா, நம்ம இப்போது மேப்பெல்லாம் யூஸ் பண்ணி மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேட்டலைட் வியூன்னு கொடுத்தோம்னா ஒரு மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வியூவெல்லாம் வந்து இட்ஸ் ஓவர் வியூ ஆஃப் த ரிமோட் சென்சிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து இயங்கும். ஸோ சேட்டலைட்டில் இருந்து ஹை ஆட்டிடியூடுக்கு கிடைக்கும். ஸோ ஹை ஆட்டிடியூட்லேருந்து லோ ஆட்டிடியூடுக்கு கிடைக்கும். லோ ஆட்டிடியூட்லேருந்து தான் வந்து என்ன ஆகும், கிரவுண்ட் அப்சர்வேஷனுக்கு வரும். இப்படி தான் வந்து ரிமோட் சென்சிங் ஓவர் வியூ வந்து இருக்கும். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங்? ஸோ ரிமோட் சென்சிங் உடைய மெயின் பிரின்சிபிள் வந்து என்னென்ன? ஸோ ரிமோட் சென்சிங் இன்வால்விங் த detection and measurement of the radiations of different wavelength reflected or emitted from distant objects or material, which help in their identification and categorization. So it offers the 4 basic components to measure, which including, so இதுக்கு வந்து 3 basic components வந்து 4 basic components வந்து தேவைப்படுது. So first one is the energy source, second one is the transmission pathway. ஸோ எனர்ஜி சோர்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் எனர்ஜி சோர்ஸஸ் வந்து தேவைப்படுது. ஸோ எனர்ஜி சோர்ஸஸ்க்கு அடுத்தது வந்து டிரான்ஸ்மிஷன் பேத், ஸோ எந்த வழியில் அது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகணும். அதுக்கப்புறம் டார்கெட், எந்த பிளேஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறோம். தென் சேட்டலைட் சென்சார், இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது சேட்டலைட் சென்சார். ஸோ இது நாலும் வந்து இட்ஸ் த பேசிக் காம்பனன்ட் டு மெஷரிங் த அதாவது ஒரு இமேஜை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது நாலுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமாங் தீஸ் த எனர்ஜி சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி, இட்ஸ் very important as it serves as a crucial medium for transmitting information from a target to the sensor. So it is described as an electromagnetic spectrum on which many forms exist in that describing energy in a specific region of the spectrum.
ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் பார்த்திங்கன்னா வந்து அதோடைய வேவ் லென்த், இந்த யூவி ரேடியேஷன்ஸ் வந்து வர்றது வந்து பேஸ்ட் ஆன் த வேவ் லென்த் இட்ஸ் வில் பி கேப்சரிங். ஸோ இது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ், இது வந்து மிட் அல்ட்ரா வயலட் ரேஸ், இது வந்து தெர்மல், இது வந்து நியர் பக்கத்தில் வர்றது, இது வந்து கொஞ்சம் தூரமாக போகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து சொல்லும். இது வந்து காமா ரேஸ், இது வந்து எக்ஸ்ரேஸ்னு சொல்லலாம். இது வந்து அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் ரேடியோஸ் எல்லாமே வந்து இந்த வேவ் லென்த்தில் தான் வந்து டெலிவிஷன் ரேடியோஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த வேவில் வர்றதெல்லாம் காமா ரேஸ், இதெல்லாம் வந்து வேவ் லென்த் மியூ எம்ல வந்து சொல்கிறது. So there are the visible light, radio waves, microwaves, heat, UV rays, X-rays and gamma rays. This spectrum is an overview of the continuum of the electromagnetic energy from extremely short wavelength cosmic gamma rays to extremely long wavelength radio and television waves. So these divisions are not absolute and defined the overlapping many occur. May it will be the occur. So the basic unit பார்த்தீங்கன்னா வந்து wavelength ன்னு சொல்றேன். It will be measured in meter. M அப்படிங்கறத மெஷர் பண்ண முடியும். So most of the energy in the visible including the UV, visible and near infrared. So infrared portions வந்து பார்த்தீங்கன்னா of the electromagnetic spectrum is measured in the micrometer 10 to 6 m. So ஒரு மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது வந்து 10,000 angstroms. ஸோ மில்லிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாங்கஸ்ட் வேவ் லென்த். ப்ளூ பார்த்தீங்கன்னா வந்து 0.42 ஆம்ஸ்ட்ராங், தட் இஸ் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இது வந்து ஆங்ஸ்ட்ராங்ஸ் அப்படிங்கிறது ஆங்ஸ்ட்ராம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து யூனிட் லென்த்து. இது வந்து 10 to the power of -10 மீட்டர், அதாவது 1 மீட்டர் 10ல் 1 பங்கு 0.1 நேனோமீட்டர் வந்து என்பதுக்கு வந்து இது சமமாக இருக்கும். ஸோ இது குறிக்கிறது, இது எப்படி குறிப்போம் வந்து ஆங்ஸ்ட்ராங்ஸ் வந்து 0 இதுதான் வந்து இதோட மதிப்பு. 1 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 0.1 நேனோமீட்டர். ஸோ இது மெயின் ஒர்க் வந்து இது வந்து எக்ஸ்ரே கதிர் இந்த அலைவீச்சுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த லாங்கர் வேவ் லென்த் அப்படின்னா வந்து ப்ளூ 0.4லேருந்து 0.5 மில்லிமீட்டர் mm வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ரீஜியன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ காமா ரேஸ் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 0.03 நேனோமீட்டர்ஸில் இருக்கும். எக்ஸ்ரேனா பார்த்தோம்னா 0.03ல் இருந்து 3.0 நேனோமீட்டர்ஸில் வந்து இருக்கும். ஸோ அல்ட்ரா வயலட்னு பார்த்தோம்னா வந்து 3.0 நேனோமீட்டர் இருந்து 0.4 மைக்ரோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். விசிபிள் பார்த்தீங்கன்னா வந்து 0.4ல் இருந்து 0.7 மைக்ரோமீட்டர். ஸோ நியர் இன்ஃப்ராரெட் பார்த்தோன்னா 0.7 to 1.3 மைக்ரோமீட்டர். ஸோ மிட் இன்ஃப்ராரெட்னு பார்த்தா 1.3 to 3.0 மைக்ரோமீட்டர். ஸோ தெர்மல் இன்ஃப்ராரெட் அப்படின்னு பார்த்தா 3.0 to 5.0 millimeter plus 8.0 to 14.0 millimeter. ஸோ மைக்ரோவேவ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து 0.3 to 300 சென்டிமீட்டர்லாம் வரும். இது வந்து 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ எந்தெந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அதோடைய வேவ் லென்த் ரீஜியன்ஸ் வந்து என்னென்னு. So depending on the wavelength and the nominal spectral locations, the principal applications can be matched with the suitable satellite band for the classification. ஸோ இதோடைய பேண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதோட பேண்ட் என்ன, இதோட வேவ் லென்த் என்ன, நாமினல் ஸ்பெஷல் லொக்கேஷன்ஸ் என்ன, அதோடைய பிரின்சிபல் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேண்ட் 1 அப்படின்னா வந்து அதோடைய வேவ் லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 0.45ல் இருந்து 0.52 வரைக்கும் இருக்குது. ஸோ இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த கோஸ்டல் வாட்டர் மேப்பிங். It's designed for the water body penetration and also useful for the forest type mapping, soil vegetation discriminations and
cultural futures identification. So second one பார்த்தோம்னா வந்து 0.52 to 0.60, that is a green in color. So useful for the vegetation discriminations and vigor assessment as designed to measuring the green reflectance peak of vegetations, also useful for the identification of the cultural future. So third one பார்த்தோம்னா வந்து 0.36 to 0.35, இது வந்து red. So aiding in the plant species differentiation as it is designed to sense in the chlorophyll absorption region. So also useful for the identification of the cultural future. So fourth one அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 0.76 0.90 near infrared. So it should be useful for the determination of the vegetation type, vigor and biomass content. So for soil moisture discriminations and for delineating water bodies. So fifth one பார்த்தோம்னா வந்து 15.5 to 1.75 mid infrared. So it will be useful for the determining of the vegetation moisture content, soil moisture discriminations and thermal mapping application. So sixth one பார்த்தோம்னா வந்து 10.4 to 12.5 thermal infrared. So it should be useful in the vegetation stress analyzing, soil moisture discrimination and thermal mapping application. So last one பார்த்தோம்னா வந்து seventh one is 2.08 to 2.35, that is a mid infrared. So it will be useful for the discriminations of types of the minerals and rock and determinations of the vegetation moisture content. So இதுதான் வந்து depending on the wavelength படி suitable satellite bandம் அதோடைய classifications. So next we discuss about the types of remote sensing. ஸோ ரிமோட் சென்சிங் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் வந்து ரிமோட் சென்சிங்கில் இருக்குது. ஸோ சேட்டலைட் ஆஃப் த ரிமோட் சென்சிங் இன்வால்விங் கேதரிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் from orbiting satellite, which may be carrying either of the following two types of sensor system. So என்னென்ன two types of sensor systemனா வந்து passive system. So passive system are and native systems இருக்கும். So passive system அப்படின்னா it's generally consist of the array of the small sensor or detector. இது வந்து small sensor ஒரு detector which recording the amount of electromagnetic radiations reflected or emitted the earth surface. So earth surface பார்க்கறதுக்கு வந்து அந்த சென்சார் டிடெக்டர் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகி எர்த் சர்ஃபேஸில் வரும். ஸோ இது வந்து பேசிவ் ரிமோட் சென்சிங், ரிலீஃபிங் நேச்சுரலி ரிஃப்ளெக்டட் ஆர் எமிட்டட் த எனர்ஜி ஆஃப் த imaged surface. ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிமோட் சென்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஃபெயில்ஸ் டு திஸ் கேட்டகரி obtaining the pictures of the visible. ஸோ நியர் த இன்ஃப்ராரெட் வந்து தெர்மல் இன்ஃப்ராரெட் எனர்ஜி மாறும்போது சம்திங் இட்ஸ் பி ஃபெயில்டு. ஸோ மல்டி ஸ்பெக்ட்ரம் ஸ்கேனர் தான் வந்து இட்ஸ் பி எக்ஸாம்பிள் ஆஃப் த பேசிவ் சிஸ்டமில் இருக்குது. So the passive visible பார்த்தீங்கன்னா it's a near infrared data. It's useful for the variety of GIS application. For example, classification of vegetations and land use and may be performed at the variety of the temporal and spatial scales. ஸோ இதுதான் வந்து காமன் ரிமோட் சென்சிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வந்து இதோடைய வேவ் லென்த் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரேடாரோடைய பேசிவ் மைக்ரோவேவ். ஸோ மல்டி ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா இது வந்து தெர்மல் ஸ்கேனர். இதுக்குள்ளே தான் வந்து ஹியூமன் ஐஸ் வந்து இந்த லெவலில் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து இட்ஸ் வில் பி எக்ஸ்பிளைன் தட் தெர்மல் ஸ்கேனர் இது வந்து எக்ஸ்பிளைன் ஆகுது. இது வந்து காமன் ரிமோட் சென்சிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஆக்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து திஸ் சைட் ஆஃப் த சிஸ்டம் வந்து ப்ராபகேட் இட் ஓன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இதில் வந்து ஓனாகவே வந்து அதுக்கிட்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் இருக்கும். மெஷரிங் த இன்டென்சிட்டி ஆஃப் த ரிட்டன் சிக்னல். So thus active remote sensing means that the sensor providing its own illuminations and measuring what comes back. இது என்ன பின்னாடி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்க்கக்கூடியது. ஸோ இந்த ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி தட் யூஸிங் டு த டைப் ஆஃப் த சிஸ்டம் இன்க்ளூடிங் த லேசர் ரேடாரை வச்சு வந்து
உதவுது. ஸோ இதில் வந்து சிஸ்டமேட்டிக் அப்பரேட்டஸ் ரேடார் SAR வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த ஆக்டிவ் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவ் ரிமோட் சென்சிங்கில் வந்து ரேடார் ஆர் லேசர்ஸ் வந்து இந்த சிஸ்டமில் வந்து ரேபிட்லி இன்க்ரீசிங் த லான்ச் ஆஃப் ERI-1 சிந்தட்டிக் அப்பேர்ச்சர் ரேடார் SAR satellite in 1991. So in comparisons to the visible or near infrared imagery பார்த்தா radar வந்து sensitive very different surface properties. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த ரேடார் இமேஜ் வந்து சென்சிட்டிவ் டு த ஷேப் ஓரியன்டேஷன்ஸ் அண்ட் த சைஸ் ஆஃப் த லீவ்ஸ் அதோடைய மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து ரேதர் த வெஜிடேட்டிவ் இட்ஸ் வில் பி த க்ளோசர். ஸோ சிமிலராக பார்த்தீங்கன்னா ஏர்போன் லேசர்ஸ் வந்து இட்ஸ் வில் பி த லார்ஜ்லி யூஸ்டு ஃபார் த மேப்பிங் சர்ஃபேஸ் ஃபோட்டோகிராஃபி இன் 3 டைமென்ஷன்லையும் எடுக்கக்கூடியது. ஸோ எக்ஸிஸ்டிங் அண்ட் பிளான்டு ரேடார் அண்ட் லேசர் altimeters it will be also helping for the monitoring closely the elevations of the world ice caps sea level with centimeter precisions. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்திங்கன்னா ரிமோட் சென்சிங் பார்த்தோம். ஸோ ரிமோட் சென்சிங்கோடைய காமன் பிரின்சிபல்ஸ் வந்து என்னென்ன, ஸோ ரிமோட் சென்சிங் அதோடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிமோட் சென்சிங் வந்து என்னென்ன, அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி அடுத்து வந்து வாட் இஸ் அ பிரின்சிபல்ஸ். ஸோ பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ பேசிக் காம்பனன்ட்ஸ் பார்த்தோன்னா வந்து ஸோ எனர்ஜி சோர்சஸ், டிரான்ஸ்மிஷன் பேத் பார்த்தோம், டார்கெட் பார்த்தோம், சேட்டலைட் சென்சார்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங்கில் பார்த்தோன்னா வந்து பேசிவ் சிஸ்டம்னா என்ன, ஆக்டிவ் சிஸ்டம்னா என்னென்னு இந்த கிளாஸில் வந்து இதெல்லாமே நம்ம பிரின்சிபல்ஸ் பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அண்ட் டைப்ஸ் பார்த்தோம். So let me practicing some question regarding this topic. So the first question, when was the earth observing the satellites Sputnik 1 launched? Sputnik 1 வந்து எப்போ லான்ச் ஆச்சு? In the year of 1940-57, option B 1960, option C 1972, option D 1980. So இந்த Sputnik 1 வந்து it will be launched in 1957. ஸோ இந்த ஸ்புட்னிக் அப்படிங்கிறது பார்த்தா இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் வில் பி லான்ச்டு ஃபார் த சோவியத் யூனியன் October 4 வந்து 1957 தான் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் லான்ச் மார்க்டு த பிகினிங் ஆஃப் த ஸ்பேஸ் ஏஜ் and triggered the space race between the Soviet Union and the United States. So while it was a simple metal sphere which radio transmitters, it is considered that the precursors to the all modern earth observing and communication satellites become its provide the human made objectives could be placed in the state of the orbit around the earth. So that is the main role. So first earth observing satellite na Sputnik launched in 1957. So the next question, which satellite series launched in 1972 marked the beginning of systemic earth resources monitoring? Option A SPOT, option B IRS, option C Landsat, option D Sentinel. ஸோ லேண்ட்சாட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா இந்த ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சேட்டலைட் லான்ச்டு பை த ஃப்ரான்ஸ் இன் த இயர் ஆஃப் 1986. ஸோ ஐஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ். இட் வில் பிகின் லான்ச் IRS 1 year வந்து 1988. ஸோ சென்டினல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து யூரோப்பியன் ப்ரோக்ராம்லேருந்து வந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மிஷன் வந்து லான்ச்டு மச் லேட்டர் இன் 2014. ஸோ இந்த லேண்ட்சாட் அப்படிங்கிறது என்னென்னா வந்து இட்ஸ் ஒரிஜினலி நேம்டு ஆஸ் அ, இதோட லேண்ட்சாட்டோடைய ஒரிஜினல் நேம் வந்து ERTS-1. ஸோ வேறு நேம் கேட்டாங்கன்னா கொஷின் மாற்றி கேட்டாலும் நம்ம எழுத தெரியணும். எர்த் ரிசோர்ஸ் டெக்னாலஜி satellite. It was launched in 1972 July 23. So it was the first satellite
specifically designed to the collecting the data about the earth land surface for the purpose of managing and monitoring natural resources. So the Landsat program is the longest running enterprises for the satellite imaginary earth, providing the continuous record of the change since in the inception in 1972. So option C, Landsat is the correct answer. So the next question, the remote sensing primarily relies on the detection of which type of energy? Option A, nuclear energy. Option B, electromagnetic waves. Option C, sonar waves. Option C, acoustic energy. ஸோ இதில் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா வந்து ஸோ ரிமோட் சென்சிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் த இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஃபினோமினன் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் மேக்கிங் த ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் இட். ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் அச்சீவ்டு பை மெஷரிங் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனில் தான் வரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுனா வந்து சென்சார் வந்து டிடெக்டிங் எனர்ஜியை அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் ஆர் எமிட் பண்ணி அந்த சர்ஃபேஸ்க்கு எமிட் பண்ணும். இதில் வந்து ஸ்பெக்ட்ரம்ஸ் வந்து இன்க்ளூடிங் த விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸாக வந்து உதவும். ஸோ மற்ற இந்த நியூக்ளியர் எனர்ஜி, சோனார், அக்கஸ்டிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜினா வந்து அட்டாமிக் ரியாக்ஷன், இட்ஸ் நாட் அ ஜென்ரல் மேப்பிங்க்கு வராது. ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரியலி இது வந்து சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது டைப்பிக்கலி அண்டர் த வாட்டர், ஸ்பெஷலி இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ரிமோட் சென்சிங் டிடெக்டிங் விச் டைப் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question, what is the special smallest unit digital image recorded by the sensor? Option A, pixel. Option B, byte. Option C, bit. Option C, vector. ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும்? ஸோ பிக்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் எலமெண்ட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மாலஸ்ட் அட்ரஸபிள் யூனிட் டிஜிட்டல் இமேஜ். ஸோ இட்ஸ் கண்டக்டிங் எ சென்சார். எலமெண்ட் வந்து ரெக்கார்டிங் லைட் அண்ட் சிங்கிள் பிக்சலில் கொடுக்கும், இது வரும். ஸோ பைட் அப்படிங்கிறது இட்ஸ் யூனிட் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜுங்கிறது தான் வந்து பைட்டு. அதே மாதிரி பிட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் கம்ப்யூட்டர், இட்ஸ் மெஷரிங் த டேட்டா, நாட் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ வெக்டர் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் த இமேஜ் யூசிங் மேத்தமெட்டிக்கல் பாத். ஸோ இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் யூனிட், இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ, பிக்சல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question, what type of remote sensing is the best suited for the penetrating cloud and obtaining imagery at night? Option A, visible light photography. Option B, thermal infrared. Option C, microwave radar. Option D, ultraviolet. So option C, microwave, that is a radar, is the correct answer. ஏன்னா this is a type of remote sensing வந்து longer wavelength, it can be easily passed through the cloud, fog. இது வந்து active sensor கீழே வரக்கூடியது. ஸோ இட்ஸ் visible light photography, thermal infrared எல்லாம் வந்து it can be used to the night because it's detecting the heat emitting object. So ultraviolet rays also it will be very short wavelength that easily scattered by the atmosphere and cloud. So option C, microwave radar is the correct answer. So in next class we will discuss about the advantages of remote sensing, limitation of remote sensing, applications of remote sensing and remote sensing in vegetation classification. We will discuss on the next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class with new topic. Thank you.